மக்களே, நைட் ஷோவோட 7th எபிசோட்ல நான் பவானி ஸ்ரீ, இவரு திலீப். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு காதல் திரைப்படத்தை பத்தி தான் நாங்க வந்து பேச இருக்கோம். திலீப், இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா 2009ல மகதீரா அப்படின்னு தெலுங்குல எடுக்கப்பட்டு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 2011ல தமிழ்ல மாவீரன் அப்படின்ற பேர்ல டப் பண்ணப்பட்டு வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு திலீப். சோ வந்து என்னதான் வந்துட்டு மாவீரன் புதுசா நிறைய படங்கள் வந்தாலுமே மாவீரன் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மனசுல நிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராம் சரண், காஜல் அகர்வால் நடிச்ச இந்த மாவீரன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா ரியல் நேமா இருக்கக்கூடிய ராம் சரண் அப்படின்ற பேரை விட ராஜபார்த்திபன், ஹர்ஷா அப்படின்னு சொன்னா மக்களுக்கு வந்து இன்னுமே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காஜல் அகர்வால் வந்துட்டு இந்து அப்படின்ற கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பாங்க. எப்படி ஒரு படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரிதான் இந்த படத்துல வந்துட்டு வில்லனுமே வந்துட்டு ஒரு சரியான ஒரு ரோல் பிளே பண்ணிருக்காருன்னே சொல்லலாம். தேவ்கில் தான் வந்துட்டு வில்லனா வந்து ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. ரகுவீர், அதுக்கப்புறம் ரணவ்தேவ் பில்லா அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு அவர் பிளே பண்ணியிருப்பாரு. சோ வந்து இந்த படத்தை வந்து யாரு தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அலு அரவிந்த் தான் வந்துட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. டைரக்ட் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் ராஜமௌலி தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு திலீப். இப்போ இந்த படத்துல நிறைய சாங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே மக்கள் மனசுல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்துல வந்து யார் இசையமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம் கீரவாணி தான் வந்துட்டு இசையமைச்சிருக்காரு. அதுவும் அந்த படத்துல பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல வந்து அப்பா பையன் காம்போ வந்து சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஆமா, சோ பாக்குறப்ப அது வந்து நல்லா இருந்திருக்கும். அப்பா பையனை வந்து ஸ்கிரீன்ல பாக்குறப்போ அந்த காம்போ வந்து சூப்பரா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சாங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா உன்னை சேர்ந்துடவே மீண்டும் பிறந்தேன் அம்மா அந்த சாங்கா இருக்கட்டும், ஆசை ஆசை சாங்கா இருக்கட்டும், எல்லா சாங்குக்குமே வந்துட்டு ஒரு அர்த்தமான ஆமா ஆமா லிரிக்ஸ்மே பார்த்தோம் அப்படின்னா ஒன்னொன்னுமே அர்த்தமுள்ளதா இருக்கும். என்னதான் தெலுங்குல இருந்து தமிழுக்கு டப் பண்ணப்பட்டிருந்தாலும் அந்த சாங்ஸ்ல இருக்கக்கூடிய அர்த்தங்களா இருக்கட்டும், படத்துல வரக்கூடிய டைலாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து அர்த்தமுள்ளதா வந்து இருக்கும் இல்லையா? காதல் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் சூப்பரா கொடுத்திருப்பாங்க. எப்படி லவ் பண்ணி விட்டு கொடுக்காம இருக்கணும் அந்த பாட்டு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த படத்தை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா என்ன திலீப் சொல்லுவீங்க? சொல்ல போனா அந்த முன் ஜென்ம காதல் கதை இருக்குல்ல, அதோட தொடர்ச்சியா இந்த ஜென்மத்துல காதல் இப்படி கட்ட முடியுது. அந்த படம் கரெக்டா எப்படி தூக்கிட்டு காட்டுறாங்க. அதான் படத்துல காட்டுறாங்க. அதாவது படத்துல மறுபிறவி பத்தியும் மறுஜென்மம் பத்தி ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல இந்த மறுபிறவி காட்டக்கூடிய சீன்ல கிளைமேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடு மகாதேவர் கோவில் இருக்கும், ஆப்போசிட் நிறைய படைகள் வந்து இருப்பாங்க. ஒரு 100 பேரை வந்துட்டு ராம்சரண் வந்துட்டு கொல்ற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் அந்த ஒரு பாலம் மாதிரி இருக்கும் திலீப். அதுக்கு வந்து என்ன ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணி அந்த சீன் வந்து எடுத்திருந்திருக்காங்க. அந்த கிராபிக்ஸ் அந்த கிராபிக் வந்து ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் தான் யூஸ் பண்ணி வந்து அவங்க எடுத்திருந்திருக்காங்க. சோ இந்த படத்துல பார்த்தோம்னா ஹர்ஷா கேரக்டர் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். சோ இந்த ஹர்ஷா கேரக்டர் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க திலீப்? சொல்ல போனா இந்த காலத்துல ஹர்ஷா எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ரேசரா இருப்பாங்க, பைக் ரேசரா இருப்பாங்க. அதை வச்சு அவங்க பெட் பண்றதுக்காக காசு பாக்குறது இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ ரேசரா வந்து இருப்பாரு. சோ திடீர்னு பாக்குறப்பதான் வந்துட்டு அவருக்கு அந்த இந்து அப்படின்ற ஒரு பொண்ணு மேல அது சொல்லணும் இந்த கை டச் ஆகும்போதான் அந்த விரல் டச் ஆகும்போதான் அந்த பல ஜென்மக்காக இவருக்கு ஞாபகம். ஆமா, சோ வந்து இந்த படம் மாவீரன் நிறைய பேருக்கு தெரியாம இருந்தா, நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னாலும் அந்த கை சீன் வந்து சொன்னோனாலே நிறைய மக்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு நம்ம வந்து அந்த மாதிரி இந்த படத்துலயும் வரல சொல்ல போனா அந்த மாதிரி ஒரு காதல் ரசனை சூப்பரா காமிச்சிருக்காங்க. ஆமா, அது வந்து பாக்குறப்ப நல்லா இருக்கும் அந்த சீன் பாக்குறதுக்கு இல்லையா? சோ இந்த படத்துல இந்து கேரக்டர் பத்தி பேசலாம் திலீப். அவங்க சொல்ல போனா ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களோட அத்தை பையன் தான் நம்ம வில்லன் சொல்ல போனா அது அதே ஃபேமிலியா கரெக்டா முன்ஜென்ம தொடக்கம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த காலத்து தொடக்கத்துல அதே மாதிரி ஃபேமிலி தான் வருவாங்க. ஆமா, முன் ஜென்மத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ராணியா இருந்திருப்பாங்க. அதே ராணிக்கு அத்தை பையனா இருந்திருப்பாரு. சொல்ல போனா ஆமா, அது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்துல ஸ்கில்ஸ்மே வந்து பத்தி நம்ம பேசி ஆகணும் இல்லையா? அதை வந்து அழகா காமிச்சிருப்பாங்க. இந்த மறுபிறவி சீன்ல காமிக்கிறப்போ சரி, கரண்டா இருக்கிற சீன்ல காமிக்கிறப்போ சரி, அழகா வந்து நிறைய ஸ்கில்ஸ் காமிச்சிருப்பாங்க. இவருக்கு சொல்லப்போ ஏடி கரெக்டா ஷார்ட் டைம் கரெக்டா அடிக்கிறது வில்லனுக்கு. இதே நம்மளால பார்த்தா இந்த மாதிரி குதிரைமலை ஏறி சவாரி பண்றது, அந்த கச்சண்டை போடுறது, இந்த மாதிரிலாம் கட்ட பண்ணுவாங்க. இதே சொல்ல போனா இந்த ஜென்மத்தை அப்ப போட்ட அதே ஸ்கில்லோட இருப்பாங்க ரெண்டு பேருமே சொல்ல போனா. ஆமா, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபைட் சீன்மே இந்த படத்தை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு பக்கம் காதல் சொன்னாலும் ஒரு பக்கம் ஃபைட் அந்த மாதிரிதான் கொடுத்துருப்பாங்க படம்ல. ஒரு பக்கம் காதல் ரசிச்சு பார்த்தாலுமே ஒரு பக்கம் ஃபைட் அதுக்கு ஈக்குவலா இருக்கும். காதல் சண்டை இந்த மாதிரி சூப்பரா கொடுத்துருப்பாங்க படத்துல சொல்ல போனா. கண்டிப்பா. சோ சீன்ஸ் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அதெல்லாம் நேச்சுரலா பாக்குற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல போர் புரிஞ்சாங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு நேச்சுரலா காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாம சொல்ல போனா அந்த படத்துக்கு முக்கியமான சில கருத்தெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதாவது லவ் சம்பந்தமான சில கருத்தெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது மூலியமா அவங்க ஏற்படுற பிரச்சனை அதை எப்படி சமாளிச்சாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து ஹீரோக்கு சொல்ல போனா முன்ஜென்ம கதை நம்ம சொல்லுவோம், பட் ஹீரோனிக்கு வராது. அது புரிஞ்சுக்காம அவங்க இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து முன்ஜென்மத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த சீன்ல பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு தான் லவ் வரும். ஆனா கரண்ட்ல பாக்குறப்போ ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் வந்து தெரியுற மாதிரி யோசிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வில்லன் சீன்ல வந்து அந்த ரணதேவ் பில்லாவுக்கு வந்துட்டு அந்த ஜென்மத்திலயுமே அந்த மறுஜென்மம் காட்டுறப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு மேல இருக்கிற ஆசைனாலதான் அவர் இறந்து போவாரு. சோ அடுத்த ஜென்மத்திலயும் பார்த்தோம்னா அதே தான் அவருக்கு இருக்கும். நான் ஆசைப்பட்டதை நான் என்ன ஆசைப்பட்டனோ அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற டயலாக் கூட அவருக்கு இருக்கும். சோ அது பாக்குறப்போ வந்து நமக்கு தெரியும் ஒரு விஷயத்த அடமெண்டா அவர் அடம் பிடிச்சாருன்னா அவருக்கு வேணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு பண்ணுவாரு அப்படின்றது கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம முக்கியமான கேரக்டர்ல பார்த்தா இவங்க அந்த திப்பு சுல்தான் ஒரு முஸ்லீம் வந்திருப்பாங்க சொல்ல போனா ஒரு படி தலைவரா, அவரும் வந்திருப்பாங்க இந்த ஜென்மத்துக்கு சொல்ல போனா. ஏன்னா அவரு தான் அங்க வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் நீ மீண்டும் அந்த மாதிரி ஜென்மம் எடுத்து மீண்டும் பிறப்பாயடா அப்படின்னு சொல்லிட்டு கொல்லில வைப்பாரு. அவரு அந்த இந்த ஜென்மத்துக்கு அவரும் வருவாரு. இல்ல எனக்கு அந்த படம் பாக்குறப்போ நல்லா இருந்துச்சு. அந்த ஜென்மத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு அரசரா இருப்பாரு. சோ படைகள் எல்லாத்தையுமே வந்து அவர் தான் முன்னேற்றி கொண்டு போறவரா இருப்பாரு. அடுத்த ஜென்மத்துல பார்த்தோம்னா சிம்பிளா வந்து அவர் காமிச்சிருப்பாரு ராஜமௌலி ஒரு மீனவர் மாதிரி காமிச்சிருப்பாரு. சோ வந்துட்டு ஒரு பிளைட்ல இருந்து ராம்சரண் வந்து விழுற மாதிரி இருக்கும். அப்ப கடல்ல போறப்பதான் கடல்ல விழுறப்பதான் வந்துட்டு கரெக்டா அவரை பாக்குற வலை போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ராம்சரண் பிடிச்சி காப்பாத்தி ஏதோ ஒரு மிகப்பெரிய புதையல் மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வலை போட்டு இழுப்பாங்க. பார்த்தா அப்ப கரெக்டா இவர் இருப்பாரு. ஆனா ராம்சரனுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் இவர் வந்து போன ஜென்மத்துல இவரா இருந்தான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேக்குறப்போ இவருக்கு தெரியவே தெரியாது. வேற பேர்ல கூப்பிடா சொல்லிட்டு ஃபன்னா கொண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாட்டுலாம் வரும். அந்த பாட்டு சூப்பர் பாட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க இப்படி ஹீரோனைய போய் இப்படி புரிய வச்சாங்க. அது படத்துல மீது கதை மாதிரி காட்டுவாங்க சொல்ல போனா. அது புரிய வச்சு எப்படி சேர்ந்தாங்க. அந்த மறு ஜென்மத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவர் இருப்பார்ல, அந்த படைத்தலைவர், அவர் வந்து அந்த ஜென்மத்துல முஸ்லீமா இருப்பாரு. அடுத்த ஜென்மத்துல பார்த்தோம்னா அவர் கிருஷ்ணா அவர் காமிச்சிருப்பாரு ராஜமௌலி இல்லையா? சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை சொல்ல போனா ராஜமௌலி கொஞ்சம் யூனிக்கா பார்த்திருக்காரு. ஏன்னா மோஸ்ட்லி இந்த கிறிஸ்டின் சமயம் வந்து மீன் பிடிச்சி எல்லாம் மோஸ்ட்லி பண்ணிருந்தாங்க அந்த டைம்ல. சோ அந்த பேஸ்ல வந்தாங்கன்னா அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. முஸ்லீம் கிறிஸ்டின் ஹிந்து இந்த மாதிரி காம்போல படத்தை காமிச்சிருக்காங்க. சோ எல்லாருக்கு எல்லாமே சமம் அப்படின்றது வந்து இன்டைரக்டா ஒரு காமிச்ச மாதிரி காமிச்சிருந்திருப்பாரு. சோ வேற இந்த படத்துல உங்களை வந்து அட்ராக்ட் பண்ண சீன்ஸ்னா நீங்க வேற என்ன சொல்லுவீங்க? அந்த விரல் தொடுறது, காதல் வர ஃபீல், இந்த லவ் ஃபீல் வர்றது, அதை அவங்க புரிஞ்சுக்காம ஹீரோனை புரிஞ்சுக்காம போனாலும் இவங்க விடாம இப்படியாச்சும் புரிய வைக்கணும், சேர்ந்து ஒண்ணு பிரச்சனை அந்த மாதிரி இவங்க விடாம அடம்ட்டா இருந்து புரிய வச்சு சேர்றதா சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் சொல்லணும். போன ஜென்மத்துல ஹீரோனி அவங்களுக்கு பண்ண லவ் இவங்க லவ் பண்ணிருந்தாங்க. பட் சொல்லாம காட்டிக்காம அவங்க லவ் காட்டிக்காம இருந்து காட்டிக்காம இருப்பா சொல்ல போனா. அது வந்து ஹீரோனுக்கு தெரியாது, லாஸ்டா தான் தெரியும். ஆமா அவனும் லவ் பண்ணுவான் தான். பட் வந்துட்டு அந்த சில பிரச்சனையால சில அப்பா சொன்ன அந்த பிரச்சனையால இருப்பாங்க. அந்த வாக்கு கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி மேரேஜ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு தான் இருப்பேன், போற வரைக்கும் உங்களுக்கு தான் இருப்பேன், விசுவாசமா இருப்பேன், அந்த மாதிரி சொல்லிடுறாங்க படத்துல. அதோட தொடர்ச்சியாதான் அவங்க எப்படி சேர்ந்தாங்க எந்த ஜென்மத்துக்கு அதே மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ காதல்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்துட்டு பாக்குறப்ப வந்துட்டு அழகா காமிச்சிருந்திருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா நல்ல ஒரு காதல் காவியம் மாதிரி படத்துல காமிச்சிருப்பாங்க. இப்ப வரைக்கும் படத்தை பார்க்க எல்லாருக்கும் ஒரு மனசு கொடுத்தோம். கண்டிப்பா எப்படி லவ் பண்ணுவோம் அந்த மாதிரி படத்தை காமிச்சிருப்பாங்க. நான் பாக்குறப்ப யோசிச்சேன், ஐயோ போன ஜென்மத்துல இறந்து போயிட்டாங்களே, அடுத்த ஜென்மத்துல சேருவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா இருக்கும்ல. சோ அவங்க சேர்ற அதே கிளைமேக்ஸ் அதே சொல்ல போனா முன்ஜென்மம் இருக்குல்ல, அதே கிளைமேக்ஸ் இடத்துலதான் ஃபைட் நடக்குது. ஆமா ஆமா அதே இடத்துலதான் வந்துட்டு இந்த மறுஜென்மத்துல எந்த இடத்துல வந்து ஃபைட் வந்து அவங்க இறந்து போனாங்களோ அதே இடத்துலதான் கரண்ட்ல இருக்கிற இடத்துலயும் அவங்க மீட் பண்ற மாதிரி இருக்கும். சண்டை நடந்து மீட் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். சீன் கொடுப்பாங்க. அதே இடத்துல சொல்ல போனா வில்லன் சாப்பிட்டு கத்தி எடுத்து மண்டை ஓடுவான், மண்டை உடப்பான், தள்ளி குத்து அமுக்குவான். அப்ப நமக்கே சூப்பராக சீன் சொல்ல போனா நமக்கே ஒரு எப்படி சொல்லலாம், நமக்கே ஒரு டச்சா இருக்கும். அப்போ ஒரு கனெக்டிவிட்டி காட்டுறாங்க படத்துல வந்து. அதே வால் அதே தலையோட ஆளுங்க இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்சவங்களுமே ஒவ்வொருத்தங்களுமே பார்த்தோம் அப்படின்னா தனித்துவமா வந்து நடிச்சிருப்பாங்க நம்ம வந்து சொல்லலாம் இல்லையா? ஏன்னா வந்து அந்த தேவ்கில்லோட கேரக்டர் எல்லாம் வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும். சோ சூப்பரா வந்து அவர் நடிச்சிருந்திருப்பாரு. டோட்டா வந்து எப்படி சொன்னா உள் வாங்கி ஒரு வில்லன் கேரக்டர் ஃபுல்லா உள் வாங்கி காமிச்சிட்டாரு. கண்டிப்பா ஒரு நான் பெண்ணுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன், எனக்கு பிடிச்சது என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க படத்துல சொல்ல போனா. இவங்களும் நான் நல்லா பண்ணுவேன், நான் என்னென்ன பண்ணுவேன்னு இவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட் சூப்பரா காமிச்சிருப்பாங்க படத்துல. ஆமா. சோ இந்த படம் வந்து பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்லயே வந்துட்டு அவைலபிளா இருக்கு. சோ பாக்கணும்னு நினைக்கிறவங்க யூடியூப்ல போய் பாருங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் நாங்க வேற படத்தை பத்தி உங்ககிட்ட டீகோட் பண்றோம். வேற என்ன படத்தை பத்தி நாங்க டீகோட் பண்ணுவோம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றோம். டாடா பை பை.